இதுதான் தாய்லாண்டோட ஃபேமஸ் இதுன்னு சொல்லியிருக்கேன், பேன் கேக்குன்னு. தைவானில் கூட நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம வந்து இங்கே அத்தன்டிக்காக எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் பண்ணியிருக்குது. சைனா டவுனில் பாருங்க, வச்சு வீசுகிறாங்க. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். அவ்வளோதாங்க. இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படி இப்போ வந்து நம்ம இங்கேருந்து அங்கே தவிட்டோம். டிராஃபிக்காக இருக்கிறது நமக்கு தோதாக இருக்குது. தப்புன்னு உள்ள புது அப்படி என்னாச்சு பாருங்க, எல்லாரும் அதான் பண்ணுறாங்க. சிக்னல்லாம் இல்லை இங்கே. ஒரு பொட்டு கூட இல்லைங்க, ஒரு சிக்னல்லாம். இது வந்து பார் போல் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணுறாங்க அவருக்கு. அவர் மன்மதன் போல் பாருங்க. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து இந்த பக்கமே நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்கனே வந்தாச்சு. அந்த சைடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்தியன் தான் போல் கேட்குறாங்க, ஹாஃப் கேட்குறாங்க போல். அவங்க வந்து 1 kg தான் தருவேன் நடம்பிடிப்பாங்க. நேற்று நம்மளும் அப்படி தான் ஆச்சு. 1 kg தான் வாங்கணும். தருவாங்க, நம்ம கொஞ்சம் நல்லா கராராக கேட்டால் தந்துடுவாங்க கடைசியில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்க சந்தையில் போவோம். அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சந்தைலாம் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா. இந்த சந்தை வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ நம்ம எதிர்க்க போயிடுவோம் ஓகேங்களா. ஓகே, லெட்ஸ் கோ அதர் சைட். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து அங்கே தவிட்டோம். டிராஃபிக்காக இருக்கிறது நமக்கு தோதாக இருக்குது. தப்புன்னு உள்ள புது அப்படி என்னாச்சு பாருங்க, எல்லாரும் அதான் பண்ணுறாங்க. சிக்னல்லாம் இல்லை இங்கே. இப்படி வந்தால் தான் உண்டு. அவ்வளோதான், திறமையாக அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சந்து உள்ள போய் பார்ப்போமா. எல்லாரும் சந்தை ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைட் ஆயிஸ்டர் பார் சீ ஃபுட். இந்த சைட்லாம் கூட்டமே இல்லை பாருங்க. அந்த சைடு எவ்வளோ பசங்க இருக்குது. நமக்கே வெறுப்பாயிடுச்சு அந்த சைடு. இதெல்லாம் நார்மல் ப்ரைஸ் தான் பாருங்கள், 70-80 தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட லோக்கல் ஃபுட்டு. 70-80 ஒன்று இது நார்மல் ஃபுட். தாய்லாந்து ஃபுட். இங்கே பாருங்க, இது வந்து பார் போல் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணுறாங்க அவருக்கு. அவர் மன்மதன் போல், யூரோப் மன்மதன். எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது போல். அதனால தான் இந்த பக்கம் யாரும் வரமாட்டுறாங்க. அந்த சைடு நார்மலாகவே லோக்கல்லாம் இருக்குது. இந்த அவ்வளோ விலை விற்கிறாங்க. இந்தமாரி ஹைடெக்காக இருக்க மாரி பாட்டெல்லாம் போட்டு லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணி வச்சா யார் வருவா, பயப்படுவாங்கல்ல. இருப்பா ஒரு பொஸ்டரில் நிற்கிறன்ற மாரி அப்படியே நிற்க வேண்டியது தான். சரிங்க, இந்த இடம் வந்தாச்சு. இந்த 2 வரைக்கும் இதுதான் இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்த நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். ஓகே, அப்படியே நம்ம ரைட்டு போய் பார்ப்போம். பெருசாக பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஒருவேளை நம்ம தான் தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கோமோ. இருங்க, எல்லா சைடும் அலசி பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ கட் பண்ணிக்கிறேன். இருங்க, வேறு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு விசாரிப்போம். பாருங்க எப்படி வலிக்கிறாரு பாருங்க. வரி வந்து எடுக்கிறாரு. எடுத்து பாருங்க, மழை ஊற்றுங்க அவருக்கு. பாருங்க விளையாடுறாரு வச்சு. ஒரு பொட்டு கூட இல்லைங்க. ஒரு சுற்றுலா இருக்காரு போல. இங்கே பாருங்க, சொரா, அந்த சொரா பின்ல இருந்து பண்ணுற சூப்புன்னு பார்த்தீங்களா, அதுதான் இது. அந்த டெலிகேசி தான் பாருங்க. சொராவோட பின்ல இருந்து சைட்லலாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பகுதி அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் குப்பையில். அதை வந்து இவங்க காய வச்சு, சைனீஸ்காரங்க அதை வந்து அப்படி காய வச்சு அப்படி விற்கிறாங்க. அதோட மகிமை அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குது. நம்ம வந்து அதை தான் அப்படியே குப்பையாக தூக்கி போட்டுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை போடுறதுக்கு வந்து கேன் கிடக்குது. இதில் போட்டுருவோம். அதெல்லாம் முடிச்சு போட்டாச்சு. What is that? Noodle. ஏதோ 50 போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலாண்ணா. இருங்க கேட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம். இங்கே பாருங்க, இவங்க வந்து மியான்மர்காரங்களா. இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க.
60 பாட்டுக்கு தராங்க. இதுதான் தாய்லாண்டோட ஃபேமஸ் இதுன்னு சொல்லியிருக்கேன், பேன் கேக்குன்னு. தைவானில் கூட நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம வந்து இங்கே அட்டன்டிக்காக எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்து சைனா டவுனில் பாருங்கள் வச்சு வீசுகிறாங்க. அப்படியே ஊற்று எண்ணெயில் தாராளமாக போட்டுருந்தாங்க எண்ணெய். அதுக்கப்புறம் முட்டையும் இதுவும் ஒரு 4 இது எடுத்துட்டாங்க, பனானா போட்டாங்க. இதுலேயே போட்டு ஒரு ஊர் மூடிடுறாங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. அப்புறம் இந்த இது இதை போடுறாங்க. இது பட்டர் போடுறேன், பட்டரை போட்டு ஸ்டார்டிங் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிச்சா. அடுத்த இதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. அதேமாரி சிம்பிளாக இருக்குது. ஆனால் எண்ணெய் அதிகம், அதுக்கு பயந்துட்டு தான் நான் நேற்றே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். சரி இன்றைக்கும் பார்த்துட்டு சாப்பிடாம எனக்கு எடுக்க முடியல, பாவம் இது வேறு போனி ஆகாத மாதிரி அப்படியே வரமா நின்றுட்டுருந்தாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பாருங்கள் ப்ரௌன் கலர் முட்டை போடுறாங்க. இது வந்து கண்டென்ஸ் மில்க்கு, இது மேலே ஊற்றி வந்துடுவாங்க போல். அவ்வளோதான், கண்டென்ஸ் மில்க் ஊற்றினா ஒரு சைஸு, ஊற்றினா ஒரு சைஸு தைவான்ட்டா. ஆனால் இது எப்படின்னு தெரியல, அவங்களே ஊற்றி தராங்களான்னு பார்ப்போம். ஓகேயா 60 தந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து அந்த இது கவரில், அதாவது கவர் இல்லை பேப்பரில் சூடாக இருக்குது, கையில் அப்படியே பிடிக்கிறாங்க. வாங்க இப்படியே கட்டிங்க போட்டுருக்காங்க பாருங்கள், கரண்டிலேயே நார்மலாக பண்ணுறாங்க. முடிஞ்சிச்சு, சூப்பரு. அதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்காங்க, அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. முடிஞ்சது போல். இதுக்கப்புறம் தான் ஃபைனல் டச்சிங்கு. காலி ஆகிடுச்சு, வரமாட்டேங்குது. அதை போயிடுது, இன்னொன்று இருக்குது, அதை ஊற்றுறாங்க. அலை சாரம் மாரி அப்படியே ஊற்றிட்டாங்க. கண்டென்ஸ்ங்க அது ஒரு சாக்லேட்டா ஸ்வீட் அள்ளுது, அதுதாங்க முடிச்சு. அதுக்கப்புறம் சுகர் வேறு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. தேங்க்யூ, அவ்வளோதாங்க, ரெடி. தேங்க்யூ, அவ்வளோதான் வாங்கியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். இதை இந்த மாதிரி சூப் இந்த கடையில் சொல்லியாச்சு. இந்த கடையில் ஆளுங்களே இல்லை, பாவம், வியாபாரம் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த கடையில் டிஃபன் ஆச்சு. இந்த மாதிரிங்க. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். அவ்வளோதாங்க, இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே கிளேசியாக பல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பு, இதில் வந்து பூர் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்புறம் நூடுல்ஸ் தான், ஆல்ரெடி அங்கே நூடுல்ஸ் சாப்பிட்டது தான். பட் இன்றைக்கி இதை வச்சு தான் ஓட்டணும். நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும் போல் இங்கே விற்கிற விலைக்கு. பாருங்க, சரி சாப்பிடுவோமா, ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம் வாங்க. செம்ம சூடாக இருக்குங்க. இதுவும் சூடாக இருக்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணோம். வெயிலும் மகளில் கொழுப்பு எடுத்துச்சு காலிலேருந்து. இப்போ புழுக்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் சூடாக தான் சாப்பிட்டாகணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி சரிங்க, சாப்பிடுவோம். Oh, this one 50 beta.